வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 32 சோஸ்மா தடுப்பு கைதிகளுக்கு இன்று நியாயம் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம். சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 32 தடுப்பு கைதிகளில் 26 பேர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் புகாரை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று மாலைக்குள் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் சுங்கைபுலோ சிறைச்சாலையின் முன் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சூளுரைத்துள்ளனர். காயமுற்ற 26 பேரில் 6 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். சுங்கைபுலோ சிறைச்சாலையில் அடையாளம் தெரியாத அதிகாரிகளால் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் இன்று வழக்கறிஞர் யோகேஷுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது காயமுற்றவர்கள் எத்தகைய தாக்குதலுக்கு ஆளானார்கள் என்பதை வழக்கறிஞர் விவரித்தார். ஒன்னாவது அந்த அடி நடந்த சீன் 11ஆம் தேதி 2ஆம் மாசம் 7/8 ஒரு 20-30 பேர் அதிகாரி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எந்த பொருளும் பயன்படுத்தல, ஆனா அவங்க கை, அவங்க சப்பாத்து அடிச்சது, குத்தந்து, மிதிச்சது அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறைச்சாலையில் தனது மகனை பார்க்க விடாமல் கடைசியில் சுங்கைபுலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தலையில் 12 தையல்களுடன் பலத்த கட்டு போட்ட நிலையில் மிகவும் குற்றுயிரும் குலையுயிருமாக பார்க்க வேண்டிய துர்பாக்கியத்திற்கு தாம் ஆளானதாக சோஸ்மா தடுப்பு கைதியான பாலமுருகன் என்பவரின் தாயார் தமிழ்ச்செல்வி கண்ணீர் மல்க குறிப்பிட்டார். நான் போய் என் மகனை பார்த்த போனோம், என்னால தாங்க முடியல. எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, மண்டையில கட்டு போட்டு வாய் கிழிஞ்சு நடக்க முடியாம என் பையன் அப்படி தடுமாறிக்கிட்டு வராரு. ஏன் உனக்கு ஏன் இந்த நிலம், உனக்கு யார் இப்படி செஞ்சான்னு கேட்டேன். நான் பசி மயக்கத்துல இப்படி உட்கார்ந்து இருந்தோம்மா. 6 பேர் வந்தானுங்கம்மா. அவனுங்க யார் தெரியுமா? யூகேபி கருப்பு சட்டம் முழுசா போட்டுக்கிட்டு வந்தானுங்க. வந்த வேகம் லோக் பண்ணானுங்க. பண்ணிட்டு எங்க கையில ஜாரி போட்டானுங்க. போட்டு என்ன அடியோதனமா அடிச்சானுங்க. என் மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்துது. நான் கீழே விழுந்த எந்திரின்னு சொன்னானுங்க. என்னால எந்திரிக்க முடியல. என்ன தரத்தரன்னு இப்படி 2 கையும் பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து கொண்டு போய் ரவத்தன்ல விட்டானுங்க. அங்க உள்ள டாக்டர் என்ன பார்த்து இவ்வளவு முடியாது, சுங்கப்பிள்ளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அங்க போன என் பிள்ளைய கேவலமா நடத்துறானுங்க. எவ்வளவு பேர் நின்றுனாங்களே அங்க மட்டும் அந்த கோலத்தை நான் பார்த்துருவேன். எவனுக்குமே பயந்துருக்க மாட்டேன். நான் சுத்தி வந்து ஏதாவது ஒரு போராட்டத்தை ஏதாவது பண்ணியிருப்பேன். அப்ப இவனுங்க என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் பாத்துருவானுங்க. ஆம்புலன்ஸ் கிட்டே ஒரு காடியை வச்சு அந்த காடிக்குள்ள என் பையனை தூக்கி போட்டு அவனை தொடச்சி ரத்தத்தை இது பண்ணி ஒரு ஸ்டோர்ல போட்டு, ஒரு நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட என் பிள்ளைக்கு கிடைக்கல. ஒரு ஸ்டோர்ல போட்டு அவனை கிளீன் பண்ணி 3 உடஞ்சி 2 லேயர் கம்மு போட்டு ஒட்டி 3வது 12 தேயில போட்டு 4 ஊத்த தண்ணி. டாக்டர் சொல்றாங்க அந்த பையன் ரொம்ப சீரியஸா இருக்கிறான், அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. முடியாது, தண்ணியை ஏத்து. முதல் நாள் 11 மணிலேருந்து மக்கள் 4 மணி வரைக்கும் 4 தண்ணியை ஏத்தி திருப்பி வளைக்க விட்டுட்டானுங்க. என் பையனுக்கு எதுனா உடனே இவங்க பதில் சொல்லியே ஆகணும். மண்டையில அடி, மண்டை ஓடு தெரியுது என் பையனுக்கு. அந்த அளவுக்கு என் பையனால நிக்க முடியல, நடக்க முடியல. தமது கணவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை போலீசாரும் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலும் விளக்கமளிக்க வேண்டும் என சோஸ்மா தடுப்பு கைதியான வில்பர்ட்டின் மனைவி பிரேம்ஸ்ரீ கேட்டுக்கொண்டார். என் பேரு பிரேம்ஸ்ரீ. அவர் அன்னைக்கு என்னதான் மென்ஷன் பண்ணி சொன்னாரு. இன்னைக்கு நான் தான் 2 ரிப்போர்ட் கையில வச்சிருக்கேன். என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு நான் இன்னொரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு வைவி சைஃபுடின் எனக்கு பதில் கொடுத்து ஆகணும். இல்ல இந்த பெஞ்சாரால என்ன நடக்குதுன்றத தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. இல்ல மறுபடியும் நான் இந்த இடத்துல உட்காருவேன். மோகா பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அது என்ன நடந்தாலும் சரி. 32 பேரும் தடுத்து வைக்கப்பட்டதற்கான காரணத்தை அரசாங்கம் விளக்க வேண்டும். அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை அளிக்கட்டும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டாமல் விசாரணையும் நடைபெறாமல் வேண்டுமென்றே சுங்கைபுலோ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுவது இனியும் தங்களால் சகித்துக் கொள்ள முடியாது என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சூளுரைத்துள்ளனர். எங்களுக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்கணும். இல்லனா நாங்க இன்னைக்கு ராத்திரி திருப்பி அதே மாதிரி மோக 12 மணிக்கு செய்வோம். பஹாங் மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ நோர் இஷாம் நோர்டின் பேரா மாநில போலீஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 58 வயதுடைய டத்தோ நோர் இஷாமின் பதவிக்காலம் இன்று பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது.
பேரா மாநில போலீஸ் தலைவர் பதவியிலிருந்து கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பணி ஓய்வு பெற்ற டத்தோ அசிசி மட் அரிசிற்கு பதிலாக நூர் இஷாம் நியமிக்கப்பட்டுள்ளார். பேரா மாநில போலீஸ் தலைவர் பதவி காலியாக இருந்த காலகட்டத்தில் பேரா மாநில போலீஸ் துணைத் தலைவர், துணை கமிஷனர் ஜுல்கஃப்லி ஜரியாட் மாநிலத்தின் இடைக்கால போலீஸ் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். தலைக்கவசத்தினால் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டதாக 6 ஆடவர்கள் ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 19 வயது கே. அருள் கெல்வின் ராஜ், 23 வயது ராகுல், 24 வயது எம். ராகேந்திரா, 24 வயது டி. சியா, 29 வயது எம். யுவேன் மற்றும் 27 வயது எஸ். சரவணன் ஆகிய 6 ஆடவர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த அறுவரும் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அதிகாலை 1:32 மணியளவில் பினாங்கு பத்து பிரிங்கியில் உள்ள ஒரு கெஃபே கடையின் முன் கார் நிறுத்தும் பொது இடத்தில் தங்களுக்குள் சரமாரியாக அடித்துக்கொண்டு காயத்தை விளைவித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கைகலப்பில் ராகேந்திரா, சரவணன் மற்றும் யுவேன் ஆகிய மூவரும் காயத்திற்கு ஆளாகியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 148வது பிரிவின் கீழ் இந்த அறுவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த அறுவரில் அருள் கேவின் ராஜை தவிர மற்ற 5வரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். அடுத்த விசாரணை நடைபெறும் வரையில் 5வரையும் தலா 3500 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் சித்தி நூருல் சுஹைலா பஹ்ரைன் அனுமதித்தார். வரும் புனித ரமலான் மாதத்தில் பள்ளி சிற்றுண்டி சாலைகள் வழக்கம் போலவே செயல்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் அறிவித்துள்ளார். அதேவேளையில் ரமலான் மாதத்தில் பள்ளி நேரத்தை சுருக்குவதற்கு கல்வி அமைச்சர் திட்டம் எதனையும் கொண்டிருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ரமலான் மாதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டல் முறையை பின்பற்றி பள்ளிகள் செயல்படும் என்று அமைச்சர் விளக்கினார். மாணவர்கள் முன்கூட்டியே வீட்டிற்கு சென்று என்ன செய்ய போகிறார்கள், நோன்பு முன்கூட்டியே திறக்கப்படுவதில்லையே என்று அமைச்சர் குறிப்பிட்டார். 2025-2026 கல்வியாண்டு இன்று திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்லாங்கோர் செமினி தமன் பிளாங்கி தேசிய தொடக்க பள்ளிக்கு வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஃபட்லினா சிடேக் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவிற்கான மலேசிய தூதராக தாம் நியமிக்கப்படவிருப்பதாக கூறப்படும் தகவலை முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் மறுத்துள்ளார். தற்போது காலியாக இருந்து வரும் அமெரிக்காவிற்கான மலேசிய தூதர் பதவிக்கு ஆற்றல் வாய்ந்த நபரை நியமிப்பது சம்பந்தப்பட்ட தரப்பினரை பொறுத்தது என்று ஒரு பொருளாதார நிபுணரான டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் குறிப்பிட்டார். அமெரிக்காவிற்கான மலேசிய தூதராக அரசியல் நியமனம் அடிப்படையில் பொறுப்பேற்று வந்த முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது நஸ்ரி அசீஸ் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுடன் முடித்துக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து வாஷிங்டனில் அந்த தூதர் பதவி காலியாக உள்ளது. அமெரிக்க தூதராக யார் நியமிக்கப்பட்டாலும் தமது அமைச்சு முழு ஆதரவை நல்கும் என்று டத்துஸ்ரீ ஜஃப்ருல் குறிப்பிட்டார். திருமண நிகழ்வின் போது 2500 ரிங்கிட் ரொக்கம், இதர பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கைப்பையை திருடியதாக மூத்த குடிமக்களான ஓர் ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். 61-62 வயதுடைய அந்த இருவரும் கிளாந்தான் பசிர்மாஸ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக 4 நாள் தடுப்பு காவல் அனுமதியை போலீசார் பெற்றனர். கடந்த பிப்ரவரி 1 தேதி பசிர்மாஸ் கம்போங் தாசே பராங்கான் என்ற இடத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் அவர்கள் இந்த கைங்கரியத்தை செய்ததாக கூறப்படுகிறது. திருமண சடங்கிற்கு அழைக்கப்பட்டவர்களைப் போல நடமாடிய அந்த இருவரும் ரொக்க பணம் வைக்கப்பட்ட கைப்பையை மிக லாவகமாக திருடும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த ஆணையும் பெண்ணையும் போலீசார் அடையாளம் கண்டனர். திருமண நிகழ்வுகளில் அலையா விருந்தாளிகளாக நுழையும் அவ்விருவரும் வேறு திருமண நிகழ்வுகளில் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளார்களா என்பதை ஆராயும் பொருட்டு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட பெண் ஏற்கனவே 10 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. லாரி ஒன்று குடை சாய்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிர் இழந்தார். உதவியாளர் கடும் காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் கிளாந்தான் குவாமுசாங் கம்போங் பாங்குங் லாலாட்டில் நிகழ்ந்தது.
லாரியின் இடிபாட்டில் சிக்கிய 31 வயது ஓட்டுநர் பொதுமக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டார். குவாமுசாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போது அவர் உயிர் இழந்ததாக குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக் சுன் ஃபோ தெரிவித்தார். லாரி உதவியாளர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.